ஏன் இந்த மும்மொழி கொள்கை ஒத்துக்கிட்டா தான் என்ன, அதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுங்களேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? அது அண்ணா எங்களுக்கு கொடுத்துட்டு போன ஒரு கொடை, அந்த கொடையை நாங்கள் எப்படி நாங்கள் வந்து விட்டு கொடுக்க முடியும் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, இதில் கையெழுத்து போடு, அடுத்த நிமிஷம் உனக்கு பணம் வரும் என்று சொல்லுகின்ற அது ஒரு பிளாக்மெயில் தான் அவங்க செய்யும் பொழுது தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்வது ஒன்று தான், உன் கொள்கையை ஒத்துக்கிட்டு நீ 2500 3500 கோடியில் நீ 10,000 கோடி கொடுத்தாலும் எனக்கு அது தேவையில்லை, என் பிள்ளைங்களா நாங்கள் படிக்க வைக்கிறோம். இந்த கல்வி நிதி என்பது ஏறத்தாழ ஒரு 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஏறத்தாழ 32,000 டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ்க்கு நான் மாதம் கொடுக்கக்கூடிய சம்பளம். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படாமல் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா, இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டிங்கன்னா நான் பணம் தருகிறேன் என்று சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கி தொடர்ந்து நாடாளுமன்றமாக இருந்தோம், சட்டமன்றமாக இருந்தோம், அதற்காக இன்றைக்கு பல்வேறு விதமான குரல்களை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய கல்வியாளர்கள், நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தோழர்கள், ஒன்றிய அரசு நம்ம எப்படியெல்லாம் அப்படி தான் வஞ்சித்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பொருளாதாரம் என்று வரும்பொழுது இன்றைக்கு எப்படி ஒரு இரட்டை இலக்கை நாம் தொட்டிருக்கின்றோம். முத்தமிழர் கலைஞர் காலத்தில் 13.49 இருந்தது, இன்றைக்கு 11.19. அது நம்முடைய ஜிஎஸ்டிபி, நம்முடைய மாநிலம் என்று வரும்போது அது 16% நம்ம தாண்டி போயிடுவோம். ஸோ நமக்கு வர வேண்டிய நிதி முறையாக வந்திருந்தால் இன்னும் எவ்வளோலாம் நம்மளால் சாதிக்க முடியும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியும் ஒரு மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சியும் ஈக்குவலாக இருக்குது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக பார்க்கணும். அதுலேயும் எனக்கு இன்னொரு பெருமை என்னென்னா, அந்த தம்பியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்காவோடைய மூத்த தம்பி, எனக்கு அண்ணன், நம்முடைய அண்ணன் தங்கம் தென்னரசன் தான் இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்து அது செய்யக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்று நினைக்கிறாருன்னா அதை செய்யக்கூடிய 2 தம்பிகளாக, அக்காவுடைய தம்பிகளாக நாங்கள் 2 பேருமே இருக்கிறோம் என்பதே எனக்கான பெருமை தான். 2021 தேர்தலுக்கு வாக்கு கேட்க எனக்காக அக்கா வந்தபோது கூட இன்னாருக்கு நான் வேட்பாளருக்கு நான் வாக்கு கேட்குறேன்னு சொல்லுறேன், என் குடும்ப உறுப்பினர் என் தம்பிக்கு நான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன்னு இந்த அக்கா சொன்னதை என்னால் என்றைக்குமே அது மறக்க முடியாத ஒரு தருணம். உள்ளபடியே எனக்கு அது பெருமையாக இருக்குது. இங்கே சல்மா அக்கா வந்து அதை மென்ஷன் பண்ணியே சொன்னாங்க, தர்மேந்தர் பிரதான் நமக்கு பணம் கொடுக்காட்டி கூட எங்களுடைய அமைச்சரை அவர் பாராட்டினது மனசில் இருந்தது அவரால் அடக்கி வைக்க முடியும், என்னை பார்த்தோன்னே அதை பாராட்டிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை என்பது நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை சாரும், என்னை தேர்ந்தெடுத்து என்னுடைய திருவெம்பூர் தொகுதி மக்களை சாரும் என்று தான் நான் சொன்னேன். அவங்க 2 பேர்த்துக்குமே அந்த பெருமையை காணிக்கையாக்க நான் விரும்புகிறேன். ஸோ பெருமையை மட்டும் காணிக்கையாக்கினா பத்தாது, நமக்கு வர வேண்டிய காணிக்கையான அந்த பணமும் வந்தால்தான் அது இன்னும் கூடுதல் பெருமையாக என்னுடைய துறை வழிநடத்துறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். 1 ரூபா கொடுக்குறோம், 29 பைசா தரீங்க, அட்லீஸ்ட் ஒரு 50 பைசானாச்சும் நீங்கள் தரக்கூடாதா? ஏன்னா நேற்று நம்மளுடைய அரசு ஊழியர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவாவேலு பேசும்போது சொன்னார், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாம் 1 ரூபா கொடுத்தோம்னா 29 பைசா ஒன்றிய அரசு தராங்க, ஆனால் பீகாருக்கு வழங்கக்கூடிய நிதி எவ்வளோ தெரியுமா? 7 ரூபா 21 பைசா வழங்குறாங்க. நமக்கு நாம் உழைச்சி தருகின்ற பணத்தை மற்ற மாநிலத்திற்கு 7 ரூபாயாக தருகிறார்கள். உத்தரப்பிரதேசத்துக்கும் அசாம் சார்ந்திருக்கின்ற மத்திய பிரதேசத்துக்குனா 2 ரூபா 75 பைசா, 2 ரூபா 21 பைசான்னு கொடுக்குறீங்க. ஆனால் எங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு வேளை வெறும் 29 பைசா தான் நீங்கள் தரீங்க. ஆனால் அந்த 29 பைசா வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எல்லா துறையிலும் வளர்ச்சி பட்டு நம்பர் 1ஆக இருக்கக்கூடியது ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டேட்டாகத்தான் இருக்கின்றது. ஆக ஒன்றிய அரசாக இருந்தாலும் ஒன்றிய அரசோடு ஒத்து ஊதக்கூடிய நம்முடைய மாநிலத்தை சார்ந்திருக்கின்ற சில கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க அனைவருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் செய்கின்ற இந்த ஓரவஞ்சனை 2026 தேர்தலில் அது எப்படி பிரதிபலிக்க போகுது என்று நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதனால தான் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுகிறார், வெல்வோம் 200 படைப்பும் வரலாறு என்று அவர் மட்டும் சொல்லவில்லை, அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கி யாருக்கு பிறந்தநாள் நிகழ்வாக இதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு தேர்தலையும் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை கையில் காமிக்கிறாரு, அடுத்த நிமிஷம் அது ஒரு விவாத பொருளாக மாறுது, அது அப்படியே ரிசல்ட்டை நமக்கு பிரதிபலிக்காது. செங்கக்கல்லை அவர் காட்டியதாக இருந்தாலும் சரி, அல்லது 29 பைசாங்கிறது மிகப்பெரிய அந்த நாணயத்தை எடுத்து காட்டியதாக இருந்தாலும் சரி, நீட்டில் நீங்கள் பிஜி படிக்கும்போது நீங்கள் 0 மார்க் வாங்கினாலும் உனக்கு தகுதி உண்டுன்னு அந்த முட்டையை எடுத்து காமிச்சதாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் செய்கிறத ஒவ்வொன்றையும் தோழித்து காட்டக்கூடிய நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து நானும் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.